இன்றைய காலையில் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது. அதுக்காக வந்து அவசரமாக வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கீங்க. ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து பார்த்தா வானம் வந்து மப்பு கட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து மழை பெய்ய போகுது தெரியுது. ஸோ கூடவே ஒரு குடையை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. இது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு போகிறீங்க. இந்த மழை வந்து ஒரு பலத்த மழையாக வந்து பெய்ய போகுது. பெய்து வெள்ளமாக பாய்ந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகிற பாதையில் இருக்கிற பாலம் வந்து இடிந்து விழுகிற மாதிரி நீங்கள் உணர்றீங்க. அதே மாதிரியே நடக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இஎஸ்பி என்ற ஒரு பவர் வந்து இருக்குது. என்னடா தான் இஎஸ்பி என்ற ஒரு பவர் இருக்கு என்ற மாதிரி சொல்றானா, இதை பற்றி டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இஎஸ்பி என்ற ஒரு விஷயத்தை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மனிதனுக்கு வந்து ஐம்புலன்கள் வந்து இருக்குன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும், ஒரு விஷயத்தை கேட்க முடியும், நுகர முடியும், சுவைக்க முடியும், அதோட வந்து எங்களோட வந்து தொடவும் வந்து முடியும். ஸோ இந்த ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டு இந்த ஐம்புலன்கள செயற்பாடுகளோட மனிதன் வந்து அறிவை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக வந்து புலக்காட்சியை வந்து பெற்றுக்கொள்கிறான், ஒரு விஷயத்தை ஒரு பிம்பத்தை வந்து பெற்றுக்கொள்கிறான். ஸோ அப்படி இருக்கேக்கல இந்த ஐம்புலன்களின் துணையின்றி, அதாவது ஐம்புலன்கள துலங்கள் செயற்பாடு இன்றி மனிதனின் ஆள் மனதில வந்து உணர செய்யப்படுகின்ற விஷயங்களை தான் வந்து நாங்கள் இந்த இஎஸ்பி என்ற மாதிரி சொல்றோம். அதாவது இதுண்ட விரிவான வேசனை வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்ஃபெக்ஷன் என்ற மாதிரி வந்து இது வந்து வரும். ஸோ இதை வந்து நாங்கள் தமிழ்ல சொன்னோம்னா புலன் கடந்த புலக்காட்சி, அதாவது ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்ட நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஒரு விஷயம், அதாவது ஒரு புலக்காட்சியை தான், ஒரு பிம்பத்தை தான் வந்து நாங்கள் இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்ஃபெக்ஷன், அதாவது இஎஸ்பி என்ற மாதிரி வந்து சொல்றோம். ஸோ இந்த இஎஸ்பிக்கு தான் நான் முன்னுக்கு ஒரு உதாரணம் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு ஆள் வந்து இன்டர்வியூக்கு வந்து போகிறேன். ஸோ இன்றைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மழை ஒன்று பெய்து வெள்ளமாக மாறி அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் போகிற பாதையில் இருக்கிற பாலத்தை வந்து உடைக்க போகுது என்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது அப்படியே நடந்துருக்கு. இதை நாங்கள் தான் இஎஸ்பி, அதாவது எங்களோட ஐம்புலன்களுக்கும் அப்பாற்பட்டு அவருக்கு ஒரு விஷயத்துல வந்து உணர செய்யப்படுதில்லை, அதைத்தான் நாங்கள் வந்து இந்த இஎஸ்பி என்று சொல்றோம். இது வந்து நாங்க எல்லாருமே வந்து சொல்ல போனா இது வந்து கோடியில சிலருக்கு தான், அதாவது ஒரு கோடி பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேருக்கு தான் இந்த விஷயம் வந்து இருக்கும் என்ற மாதிரி நாங்க யோசிச்சு கொண்டிருக்கோம். ஆனா இந்த இஎஸ்பி பவர் வந்து எல்லா மனிதர்களையும் ஒரு சில துளிகள் என்றாலும் அவர்கள்ட்ட வந்து இந்த பவர் வந்து இருக்குது என்றதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ஏண்டா உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆளை பற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஆளை பற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் திடீரென்று உங்களோட கண்ணுக்கு முன்னால வந்து தோன்றலாம், அவர் திடீரென்று உங்களுக்கு முன்னால வந்து வரலாம். அதே மாதிரி நீங்க நினைச்ச ஒரு ஆள் வந்து திடீரென்று சரியா வந்து கோல் பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் உடனே சொல்லுவீங்களா, அவரை பார்த்தோன்னே டே மச்சான் நான் உன்னை இப்போதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ சரியா வந்துட்டு உனக்கு ஆயுசு 100 என்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறோம். யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து ஒரு ஆளை வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க, அவர் வந்து உங்களுக்கு முன்னால அடுத்த நிமிஷம் உங்களுக்கு முன்னால வந்து நிற்கிறார். ஸோ இது கூட ஒரு இஎஸ்பி பவர் தான். இதை நாங்கள் இஎஸ்பி பவரில் வந்து டெலிபதி என்ற மாதிரி வந்து சொல்லுவோம். இஎஸ்பி எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்ஃபெக்ஷன், இதில் வந்து பல்வேறு டைப்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து டெலிபதி என்ற விஷயத்தை வந்து பார்த்துருவோம். டெலிபதி என்பதை தமிழ்ல வந்து தொலை உணர்வு என்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது ஒருவர் வந்து நினைக்கிற ஒரு விஷயம் அல்லது ஒரு தகவலை வந்து இன்னொருவர் ஐம்புலன்கள எந்த தொடர்புமின்றி அவர் ஆழ்மனதில் நினைக்கிற விஷயத்தை இன்னொருவர் வந்து அறிந்து கொள்ற விஷயத்தை தான் வந்து நாங்கள் டெலிபதி, அதாவது தொலை உணர்வு என்ற மாதிரி வந்து சொல்லுகிறோம். உதாரணமாக இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, நீங்க வந்து ஒரு ஆளையே வந்து டீப்பா வந்து ஒரு ஆளை பற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவர் சடன்லியா உங்களுக்கு வந்து கோல் எடுக்கிறார், இல்லாட்டி அவர் சடன்லியா உங்களுக்கு முன்னால வந்து நிற்கிறார் நின்றா, இதைத்தான் நாங்கள் ஒரு விதமான டெலிபதி, எக்ஸாம்பிளுக்கு இது வந்து டெலிபதியா வந்து சொல்லிக்கொள்ளலாம். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்ல போனா படங்கள்ல கூட இது இருக்குது. குறிப்பாக சந்திரமுகி திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து டாக்டர் சரவணனா வந்து அவர் வந்து வாரார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காட்ரிக். அவர் வந்து தனக்கு ஒப்போசிட்ல யாரெல்லாம் என்னென்ன நிற்கிறமோ அந்த விஷயத்த வந்து அவர் அறிஞ்சு கொண்டு அதுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணுவார். ஸோ இது கூட ஒரு டெலிபதியை தான் வந்து சிம்போலிக்கா வந்து டிரெக்டர் அந்த திரைப்படத்தில் வந்து சொல்லியிருக்கார். பட் இந்த விஷயம் வந்து விஞ்ஞான ரீதியாக இன்றைய காலத்தில் வந்து இன்னும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ரீசன் இது தொடர்பாக பல்வேறு பரிசோதனைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது, ஆனால் எல்லாமே வந்து தோல்வியில தான் முடிந்திருக்குது. ஸோ அதனால வந்து இது இஎஸ்பின்ற ஒரு முக்கிய ஒரு பங்காக வந்து இந்த டெலிபதி இருந்தாலும் இது இன்னும் வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் நிதர்சனம். அடுத்து இஎஸ்பி இந்த டைப்ஸ்ல அடுத்து வந்து பார்க்க போறது ப்ரிகிக்னேஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா முன்கணிப்பு, எதிர்காலத்தை வந்து முன்கூட்டியே அறிந்து கொள்கின்ற ஆழ்மனது ரீதியாக வந்து அறிந்து கொள்றது. இதுக்கு தான் முன்னுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருந்தேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது. ஒரு ஆள் வந்து இன்டர்வியூக்கு வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கிறார். அவர் வந்து இன்டர்வியூக்கு போற வழியில இருக்கிற பாலம் வந்து இடிந்து விழுகிற மாதிரி ஒரு இதை வந்து உணர்வை வந்து ஆழ்மனது ரீதியாக வந்து உணர்ந்து கொள்கிறார். இதைத்தான் வந்து இந்த ப்ரிகிக்னேஷன் என்ற இஎஸ்பி.
இது வந்து நிறைய திரைப்படங்களை வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஹாலிவுட் திரைப்படங்களே இது நிறைய எடுத்திருக்காங்க. இது பற்றி ஒரு சீரிஸே வருது. ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ற ஒரு படம் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அல்லது ஒரு ஹீரோயினியை வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து ஒரு முன்னுக்கு நடக்க போற, அதாவது பின்னுக்கு வந்து நடக்க போற ஒரு விஷயத்தை வந்து முன்கூட்டியே வந்து இன்சிடென்ட் வந்து முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதுல இருந்து தப்பிச்சிடுவாங்க. அது பேஸ் பண்ணி தான் அந்த படம் வந்து இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஎஸ்பி, அதாவது ப்ரீகிக்னேஷன், முன்கணிப்பு என்ற ஒரு இஎஸ்பியை வச்சு தான் அந்த திரைப்படம் வந்து பண்ணியிருப்பாங்க. தமிழ்ல கூட இந்த திரைப்படங்கள் வந்து நிறைய வந்து வந்திருக்குது. குறிப்பாக இது வந்து பாத்தீங்கன்னா அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து இந்த விஷயம் தான் அவருக்கு முன்கூட்டியே வந்து நடக்க போறது வந்து பாத்தீங்கன்னா கனவுல வந்து அவருக்கு வந்து தோன்றும். இந்த ப்ரிகிக்னேஷன் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக ஒருத்தர் ஆள் துயில் நிலையில், அதாவது பாத்தீங்கன்னா அவருக்கு நித்திரையில் இருக்கும்போது கனவு வழியாகவோ அல்லது அவர் ஒரு மயக்க நிலையில இருக்கும்போது அவருக்கு வந்து சடன்லியா வந்து அவர் ஆள் மனதில் வந்து தோன்ற விஷயம் தான் வந்து இது வந்து பின்னுக்கு வந்து அப்படியே நடக்கும். இது வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சவங்க வட்டாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லி தான் காண்ற கனவு வந்து அப்படியே நடக்குதுண்டு. அது சில பேருக்கு அது உண்மையில சயின்டிபிக் ரீசனாக வந்து நடக்குது. இது கூட ஒரு ப்ரிகிக்னேஷன் என்ற மாதிரி தான் வந்து சொல்லப்படுகிறது. அதாவது முன்கணிப்பு, எதிர்காலத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்ற திறன். இதையும் வந்து இஎஸ்பி என்ற மாதிரி இஎஸ்பி டைப்ல வந்து உள்ளடங்குது. இஎஸ்பி டைப்ல அடுத்து வந்து பார்க்க போறது ரெட்னோகாக்னேஷன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்தை வந்து அறிதல். அதாவது முன்னுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ப்ரீகாக்னேஷன், அதாவது எதிர்காலத்தை வந்து அறிதல். அதே மாதிரி இது வந்து ரெட்னோகாக்னேஷன் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்தை வந்து அறிதல். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடந்த கால அனுபவமோ அல்லது கடந்த காலத்தில் ஒரு நடந்த விஷயத்தை வந்து எந்த ஒரு தகவல் அறியும் சாதனங்களின் துணையின்றி, ஐம்புலங்களின் துணையின்றி அறிந்து கொள்ற திறன். இது வந்து குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துக்கோ இதுக்கு முதல்ல அங்கே போயிருக்க மாட்டார். பட் அந்த இடத்துக்கு போனோடனே அந்த கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை அப்படியே வந்து அவர் எக்ஸாக்டாக இப்படித்தான் விஷயம் நடந்தது என்றதை வந்து சொல்லுவார். இது குறிப்பாக வந்து இதுக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு படத்தை வந்து சொல்ற நம்புறேன். தனுஷ் நடிப்புல வந்து வெளியாக இருக்கின்ற அநேகன் திரைப்படம். அதுல வந்து ஹீரோயினி வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து ஆழ்துயில் நிலைக்கு கொண்டு போய் அவங்க வந்து கடந்த காலத்துல ஒரு நடந்த விஷயத்தை வந்து அப்படியே வந்து கொண்டாடுறாங்க. குறிப்பாக வந்து ஒரு காளி என்ற ஒரு கேரக்டர் வந்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடத்தை வந்து அப்படியே வந்து ஆழ்துயில் நிலையில போய் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து அந்த இப்படித்தான் நடந்த அந்த விஷயத்தை வந்து அப்படியே வந்து சொல்லுவாங்க. இது கூட ரெட்ரோகாக்னேஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது பற்றி அவர் அந்த இடத்துக்கு அவர் முன்னுக்கோ போயிருக்க மாட்டார், அதை பற்றி அறிந்தே இருக்க மாட்டார். பட் சடன்லி அந்த இடத்துக்கு போனோடனே அந்த கடந்த காலத்தில் நடந்த விஷயம் அப்படியே அவருக்கு வந்து அவர்கிட்ட பின்பத்துக்கு வந்து வரும். ஸோ இதைத்தான் வந்து ரெட்ரோகாக்னேஷன் என்ற மாதிரி சொல்றோம். ஸோ இதுவும் வந்து இஎஸ்பின்ற ஒரு முக்கியமான ஒரு டைப்பாக வந்து இருக்குது. இதுவும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியாக வந்து பல்வேறு பரிசோதனைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது. பட் இதுவும் வந்து இன்னும் சயின்டிபிக் ரீதியாக வந்து இன்னும் வந்து நிரூபிக்கப்படவில்லை. பட் இதுவும் ஒரு இஎஸ்பின்ற ஒரு முக்கிய ஒரு டைப்பாக வந்து காணப்படுது. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இஎஸ்பி டைப்ஸை வந்து எக்ஸாம்பிளோட வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வந்து மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் யாராவது இப்படியான இஎஸ்பி பவர் இருந்தால் அதை மறக்காம கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. அதே மாதிரி இதுண்ட பார்ட் 2 வீடியோ வேணுமென்றாலும் மறக்காம வந்து பார்ட் 2 வீடியோ என்ற மாதிரி போடுங்க. நான் இதுண்ட அடுத்த இஎஸ்பின்ற அடுத்த டைப்ஸ்களையும் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எடுத்துக்கொண்டு வரலாம்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.